Happy birthday to you. Thank you, uncle. Many more happy birthday to you. What? Thank you, thank you. மணிக்கு ஓட்டுப்பா மலை கொடுப்பா அவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோடு இன்னும் வரப்போகிற நாட்களில் அவர் சீரும் சிறப்போடு இருக்க வேண்டும். மக்களுக்கு நல்ல விதமான ஒரு சேவையை அவர் செய்யணும். நல்வாழ்த்துக்களை என் காங்கிரஸ் சார்பில், என்னுடைய கவுன்சிலர் சார்பில், என்னுடைய நண்பர்கள் சார்பில் மனமாற பிறந்த நாள் வாழ்த்தி மீண்டும் மீண்டும் நல்ல மாதிரி ஜனங்களுக்கு நல்லது செய்து மக்கள் சேர்ந்து மக்கள் மத்தியில் இடம் கொடுத்து ஒரு நல்ல பொசிஷன் வர வேண்டும் என்று கேட்டு வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடி வாழ்க. திராவிட முன்னேற்ற கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய முதுபெரும் பாசத்துக்குரிய சகோதரர் ஆரோக்கியர் நண்பர் பிரதமர் ரஞ்சன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு வேகமான ஒரு இளைஞர் சமுதாயத்தைச் சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் இந்த இயக்கத்தையும் ஒரு ஒற்றுமை நோக்கத்தோடு, காங்கிரஸ் வேறு இயக்கத்தோடு உள்ள ஒற்றுமை நோக்கத்தோடு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் நாளைய காலத்தில் மக்கள் பிரதிநிதியாக கூட வளருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொள்ளுமாறு இந்த பிறந்த நாளில் வாழ்த்தி அவர் என்றென்றும் கழகத்தோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று இந்த திமுக கழகத்தின் சார்பாக, எங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வாழ்க. தங்கவேல் தமிழ் சங்க சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதோடு தியாகதீப காமராஜ் நற்பணி சார்பாகவும் நல்வாழ்த்துக்களை இன்று போல் என்றும் வாழ்க என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தமிழ் சங்கத்தில் இவர் வந்து கொஞ்சம் நல்லதை பண்ணியிருக்காரு. மென்மேலும் தமிழ் சங்கத்துக்கு வர மாதிரி மென்மேலும் இவருடைய பணி தொடரணும்னு சொல்லிட்டு தமிழ் சங்கத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம். பேனர் மன்னன்னு புகழ் எடுத்துக்கிறார். இப்போ எங்கே பார்த்தாலும் பேனர், ரஞ்சித்து தான் பேனர் இருக்குது. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மென்மேலும் வளரணும். இடத்த ஒன்று எம்பிக்கு போட்டியிட்டார். இவர் வந்து சோஷியல் ஒர்க்கர். கார்மெண்ட்ஸில் தொழிற்சங்கத்திலே வந்துட்டு செக்ரட்டரியாக இருந்து இன்றைக்கி பெரிய தலைவர் ஆயிருக்காரு. கர்நாடகா ஸ்டேட்லேயே தலைவர் ஆயிருக்காரு. இன்னும் இவர் முற்போக்கு சிந்தனையாளர். மக்களுடைய அந்த கட்சி பார்க்கறதில்ல, ரிலீஜியஸ் பார்க்கறதில்ல, அந்த மாதிரி பார்க்காத சமயத்தில் எல்லாருக்கும் உதவி செய்துன்னு வராரு. நல்லா பண்ணித்தார். சுத்தமான மனசுள்ளவர். அவர் தற்போது திமுக கழகத்தில் வந்து இணைந்திருப்பது எங்கள் கழகத்திற்கு பெரும் பலம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. தங்கவயலில் சிறந்த சேவையும் மக்களுக்காக ஒரு நாளும் சிந்திக்கக்கூடிய ஒரு நண்பர் தான் ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித் அவர்கள் எனக்கு கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக தெரியும். நான் ஜனதாதள எஸ் கட்சியில் தங்கவயலில் பணியாற்றி கொண்டு இருக்கும்போது அன்பு சகோதரர் ரஞ்சித் சாரை நான் மிக ரிக்வஸ்டாக ரொம்ப நாளாக கேட்டிருக்கிறேன். சார், நீங்கள் நம்ம கட்சிக்கு வாங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்க, தங்கவயலில் நீங்களும் ஒரு எம்எல்ஏ ஆகணும். எங்களுடைய ஜனதாதள எஸ் கட்சியின் சார்பாக அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி, மேலும் அவருடைய பொது சேவை தொடரட்டும். அவர் கடவுள் நல்லா அவர்களுடைய ஆயுசு கொடுத்து இன்னும் 100 ஆண்டுகள் அவர் நலமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அதே போன்று
நம்ம ரஞ்சித் சார் எங்கன்னா இருக்கலாம், ஆனால் ஜொலிக்காது. ஆனால் ரஞ்சித் சார் என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த மகுடத்திலே வைரமாக வந்து சேர்ந்தாரோ அப்பொழுதுதான் அவருடைய வளர்ச்சி மிக பெருசாக இருக்கும். இந்த கோலார் தங்க வழியிலே ரஞ்சித் என்கின்ற ஒரு மனிதன் இந்த மக்களுக்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் பாடுபடுகின்ற நேரம் வந்துவிட்டது. ஆகையால் ரஞ்சித் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளிலே என்னுடைய அன்பான வாழ்த்து. உன்னுடைய எண்ணங்கள் நிறைய வேண்டும் என்று சொன்னால் எங்களை போன்று உடன்படுபவரோடு இருந்து ஆக்கப்பணிகளை செய்து மக்களுக்கு தேவைகளை செய்து உன்னுடைய வளர்ச்சி மென்மேலும் வளர வேண்டும், உன் குடும்பம் வளர வேண்டும் என்று கேட்டு உனக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவித்தேன். நன்றி, வணக்கம். கார்மெண்ட்ஸ் தொழிற்சங்கங்களுடைய மாவட்ட தலைவரும் சமூக ஆர்வலருமான என்னுடைய அருமை நண்பர் ரஞ்சித் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாகவும் பத்திரிகையாளர் என்னுடைய சார்பாகவும் அவர் மாலை சாலை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்து வருகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் பிறந்தநாள் கொண்டாடுகிற பிரதருக்காக நான் செபிக்கிறேன். அப்போ அந்த நாளில் நீங்கள் காண்டபடி நீங்கள் கிருபை செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் இந்த மாதிரி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் நாங்கள் வந்து அப்போ அந்த பிள்ளையை நாங்கள் ஆண்டவரை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த நாளை காணபடி என் தேவன் கிருபையும் தயவும் நன்மையும் உண்டாக்குங்க. ஆசீர்வதிங்க, முழு குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. ஒரு நிமிஷம் Happy birthday to you. Happy birthday to you. Thank you. Jesus bless you. Many more happy birthday to you. Thank you. Thank you. இந்த வருவர் போட்டோ எடுத்துரு. உங்கள் அனைவரின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கோலார் தங்கவயல் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவராக இருக்கும் மதிப்பு மரியாதைக்குரிய அண்ணன் முத்து அவர்களே, இந்த கோலார் தங்கவயலின் முனிசிபாலிட்டி வைஸ் பிரசிடென்ட் அண்ணன் ஜெர்மன் அவர்களே, சோசியல் ஒர்க் சுனில் உரிகம் என்டி பிளாக் உரிகம் சுனில் அவர்களே, மணி 13ஆம் வார்டு கவுன்சிலர் மணிகண்டன் அவர்களே, மைனாரிட்டி அருண் அவர்களே, அந்தோனியானா அவர்களே, சுனில் அவர்களே, அனில் பிரஸ் அவர்களே, எல்லாருக்கும் இந்த கோலார் தங்கவயலின் காங்கிரஸின் பேரியக்கத்தினுடைய அடித்தளமாக்கி இன்னைக்கு 2 முறை எம்எல்ஏ எழுந்து கொண்டிருக்கும் அண்ணா சகோதரி ரூபா சத்யர் அவர்களை இந்த கர்நாடகா மாநிலத்தை சீர சிறப்பாக நடத்தி இந்த இந்தியாவை திரும்பி பார்க்க அளவுக்கும் ஆட்சி அமைத்து கொண்டிருக்கும் அண்ணன் சித்தராமையா அவர்களே, டெப்டி சிஎம் சிவகுமார் அவர்களே, எங்கள் காங்கிரஸ் இந்த இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு பல நலத்திட்டங்களை செய்து கர்நாடகா மாநிலத்தில் நம்பர் 1 இந்தியாவில் நம்பர் 1 ஸ்டேட் நிறுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் பாரத கட்சியை தூக்கி எறிந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் அண்ணன் ராகுல் காந்தியை பிரதம மந்திரி ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் சில பகுதியில் சென்று காங்கிரசினுடைய கட்சியை பலப்படுத்தி ஒவ்வொரு ஏரியாவில் நடந்து கொண்ட கர்நாடகா மாநிலத்தில் அது கோலாராக இருக்கட்டும், பங்காரப்பட்டியாக இருக்கட்டும், முல்பாகலாக இருக்கட்டும், மாலூர் இருக்கட்டும், சீனிவாசபுரம் 8 தொகுதியிலும் காங்கிரஸ் பேருக்கு செய்த சித்தராமையா செய்துகின்ற தலைவர் சிஎம் செய்கின்ற நலத்திட்டங்களை சிறப்பாக சொல்லி வரும் எந்த தேர்தல் வந்தாலும் காங்கிரஸை இந்தியாவில் ஆட்டி அசைக்க பார்க்க முடியாது என்று
திட்டத்தில் எடுத்து சென்று பாராளுமன்ற தொகுதியில் அண்ணன் ராகுல் காந்தி பிரதம மந்திரி ஆக்க வேண்டும் ஒரே நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட வேண்டும். ஏன் கேட்டால் வலுவடைந்து போன கட்சி இன்று மீண்டும் காங்கிரஸ் 56 ஆண்டு இந்தியாவை ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. பிஜேபி நேற்று வளர்த்த காளான் நின்ன ಬಂದಿರಾಗ பிஜேபி ஆட்சி. சிஎம் சித்தராமையா அவர்கள் இன்னும் நல்லா உள்ள ಮಾಡಿ ಜನங்களுக்கு ಕಂಪ್ಯೂಟರ್ ಲ್ಯಾಬರ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಗಳಿಗೆ ಕಂಪ್ಯೂಟರ್ ಸ್ಕೂಟಿ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ, ಫ್ರೀಯಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. ಈ ಥರ ಇಂಡಿಯಾ ನಂಬರ್ 1 ಸಿ ಎಂ ಎಲ್ಲಿ ಸಿಕ್ಕಲ್ಲ. ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ನಂಬರ್ 1 ಇಂಡಿಯಾ ಸಿ ಎಂ. ಡಿ ಕೆ ಅಣ್ಣ ಶಿವಕುಮಾರ್ ಅವರು ಒಳ್ಳೆ ಸಪೋರ್ಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಯಾವ ಸಿ ಎಂ ಆ ಥರ ಇಲ್ಲ. ಎಷ್ಟೊಂದು ಬೆನಿಫಿಟ್, ಅಕ್ಕಿ ಫ್ರೀ, ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ 2,000 ಫ್ರೀ, ಕರೆಂಟ್ ಬಿಲ್ ಫ್ರೀ, ಬಸ್ ಫುಲ್ ಕರ್ನಾಟಕ ಫುಲ್ ಹೋಲ್ ಕರ್ನಾಟಕ ಫ್ರೀ. ಈ ಥರ ಸಲಹೆ ಮಾಡೋರು ಒಬ್ಬರೇ ಅಂದ್ರೆ ಅಣ್ಣ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಲ್ಲ, ಕಾಂಗ್ರೆಸ್ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅಲ್ಲ. நீ சேவை செய்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பொசிஷன் வரணும். அந்த பொசிஷன் வந்து என்ன இருக்குது எம்பி நின்ன பெருமைப்படிய விஷயம். தைரியமாக ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்கணும்னா தைரியங்கணும். அந்த தைரியம் சின்ன வயசில் வந்துக்குதுன்னா நீ மேலே மேலே வளர வேணும்னா நல்ல பாதையை தேடி நல்ல பாதையில் போகணுன்றது என்னுடைய வேண்டுகோளை எடுத்துக்கின்னு என்னுடைய பிறந்தநாள் வாழ்க்கையை தெரிவித்துக்கிறேன். இந்த கோலார் தங்கவயல் பிஜிஎம்எல் ஃபேக்டரி மூடி 24 ஆண்டுகள் முடிந்து விட்டது. பஞ்சபாண்டவர் வனவாசம் 14 ஆண்டு மட்டும்தான். ஆனால் இந்த கோலார் தங்கவயல் பிஜிஎம்எல் தொழிலாளர்களும் அந்த சுதந்திரம் கிடைக்கல. யாருமே பிஜிஎம் தொழிலாளர் ஒருத்தரும் செட்டில்மெண்ட் கிடைக்கல. அவங்களுக்கு மெடிசன் வாங்க மாத்திரை காசு கிடையாது. ஒழுங்கான ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்கேன் மிஷின் கிடையாது. எத்தனை பிரச்சனை இருக்குது. யாரை கேட்கறதுனால நம்மளாம் ஒன்று நின்னா மட்டும்தான் கேள்வி கேட்க முடியும். நான் ஒரு ஆள் கை தட்ட மட்டும் ஆகாது, கூட எல்லாரும் சப்போர்ட் கொடுங்க. இன்னைக்கு வந்துக்கிற மாதிரி எல்லாரும் ஒரு பிரச்சனை எல்லாம் நின்னாதான் அந்த பிரச்சனை சால்வ் பண்ண முடியும். இதுக்கு முடிவு கட்டினா அண்ணா சொன்ன மாதிரி எல்லாரும் ஒட்டு சேர்ந்து இந்த நேரத்தில் என் பிறந்தநாள் நீங்க ஒரு சபதேற்று உறுதிமொழி கொடுத்தால் மட்டும் உங்களுக்கு நான் கண்டிப்பா என் உயிரை கொடுத்தாலும் ஊருக்கு பாதுகாப்பேன். இது எல்லாம் முடியும். கரெக்டாக எல்லா வசதி இருக்குது, பணபலம் இருக்குது, ஜனபலம் தான். நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் நிற்பேன். நின்று ஊர் பிரச்சனை காப்பாற்று என்று தமிழ்நாட்டில் பக்கா ஸ்டாலின் அவர் தளபதிக்கிறாரு. இந்தியா முழுவதும் எந்த பிரச்சனை நிற்கிறாரு. அதே மாதிரி சித்தராமையா மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்கு நம்மளுக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்றாரு. கட்சியை பத்தி நான் பேசல. மைனாரிட்டி பீப்புள்ஸ் நீங்க நிக்கிற நிலைநாட்டுனா நீங்க நல்லா பண்றாங்க. அவங்க எல்லாம் இருக்கும்போது நம்ம எல்லாம் சப்போர்ட் கொடுத்து கோலார் தகவல் எம்எல்ஏ நம்மளை சப்போர்ட் பண்ணணும். அவங்க இந்த ஊர் பிரச்சனை மக்களை காலு காக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் இருக்குது. அவங்க கூட இருந்து நல்லா செய்யணும். ஏன்னு கேட்டா இந்த ஊர் வந்து பின்தாங்கி இருக்குது. இந்த கர்நாடகா 224 அசம்பிளில இருந்து கோலார் தகவல் தள்ளப்பட்டுக்குது. பெரியவர்களை கேள்வி சொல்றேன். மண்டியா ஹாஸ்பிட்டல் போனா மண்டியா சைடு உப்ளி சைடு போனா ஒரு ஹாஸ்பிட்டல் 5 ஸ்கேன் மிஷின் இருக்குது. போய் விசிட் பண்ணிக்கலாம். நாடை கொண்டு போறேன், கூட கார் கொண்டு போறேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் மாண்டியா சைடு உப்ளி சைடு தார்வாட போனா ஒரு ஹாஸ்பிட்டல் 5 ஸ்கேன் மிஷின் இருக்குது. இந்த கோலார் மாவட்டத்தில் மட்டும் ஒரு மிஷினுக்கு யோசித்து இல்லை. எலெக்ஷன் கூட நான் கண்டக்ட் பண்ணுவேன், எம்பி நான் கண்டக்ட் பண்ண பார்த்த எம்பி பரிசோதி நான் பார்க்கல. அந்த சைடு கூட 5 மிஷினுக்கு ஒரு இதில் கேன் மிஷின் போது ஒரு மிஷினுக்கு யோசித்து இல்லை. அதனால ஒட்டுமொத்த நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு நாள் போராட்டம் பண்ணணும். போராட்டம் பண்ணால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். படிச்சவங்க இந்த ஊரில் வேலை கிடையாது, எல்லாம் பெங்களூர் தான் போனோம். அந்த பெங்களூர் போன ட்ரெயினில் போனால் குடிக்க தண்ணி இல்லை, பாத்ரூமில் தண்ணி இல்லை. பெண்கள் என்ன பண்ண முடியும்? பெண்கள் தாய்மார் என்ன பண்ண முடியும்? நம்ம எம்பி மதேசமாக அந்த ட்ரெயின் விசிட் பண்ணி அந்த ட்ரெயினில் என்ன ப்ராப்ளம் கேட்குது. இன்னும் நிறைய பொட்டி போடணுமா, அந்த தண்ணிக்கு வேணுமா, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அந்த ட்ரெயினில் வைக்கணும். நம்ம ஹாஸ்பிட்டல் மெயின் கண்டிஷன் வச்சுக்கிறோம். மெயின் ஹாஸ்பிட்டல் கோலாத்தங்க ஸ்கேன் மிஷின் வரணும். அதுக்கு டாக்டர் பேசுகிறேன் 1 லட்சத்து ரூபாய் நானே டொனேஷன் பண்ணுறேன். அன்றாட வாழ்க்கை வந்து குடிக்க தண்ணீரும் ஒழுங்கான ஹாஸ்பிட்டல் வேணுன்றாங்க. யாரும் சாப்பாடு பண்ணு கேட்கல. பெரியவர்களை எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு வந்து பிறந்தநாள் கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம எல்லாம் ஊரின் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கிற கூறி விடைபெறுக. ஜெய் கர்நாடகா, ஜெய் பாரத். மாலை போட்டு இருக்கல நான் போடுறேன். மாமா மாமா மச்சான் மச்சான் அவருடைய நண்பர்கள் சார்பாகவும் அவரை சார்ந்த கட்சி அங்கத்தினர் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியானது சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
மேலும் திரு ரஞ்சித் அவர்கள் இந்த தங்கவயலிலே பல பொதுநல சேவைகளை செய்து வருவது தங்கவயல் அறிந்த ஒன்று.